எனக்கு உண்மையாலுமே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய டைம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசி போட்டிருக்கோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அதேமாரி விஷயம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளோ ரேப் கேசஸ் வந்து நடந்திருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கானுங்க. முந்தா நேத்திக்கு செங்கல்பட்டில் வந்து ஒரு 14 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அண்ட் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 17 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. டெய்லிக்கு ஒரு கேசஸ் ரேப் நடந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ இந்த தைரியத்தில் உங்களால் பண்ணுறானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. இல்லை நேற்று நடந்த விஷயத்த பாருங்கள். தூத்துக்குடியில் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து நைட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்து வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிருக்காங்க. வீடு திரும்பவே இல்லை. காலையில் வந்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்கே பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதியில் தேடி போயிருக்காங்க. அந்த ரேப் பண்ணவனுங்க வந்து அந்த பொண்ணை வந்து பீஸாக வெட்டி போட்டிருக்கானுங்க. அதை பார்க்குறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சி, அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பையன் அந்த தங்கச்சியை வந்து நான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற வழியில் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ரேப் பண்ணியிருக்கான். எந்த தைரியத்தில் இப்படி இவ்வளோ அசால்ட்டாக டெய்லிக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி தான், இங்கே தண்டனைகள் கடுமையாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அண்ட் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, செங்கல்பட்டில் ஒரு 14 வயசு பொண்ணு வந்து ரேப் பண்ணுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரேப் பண்ணவனோட தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கணுமா. இது ஒரு தண்டனையா? ரேப் பண்ணவனை வந்து லைஃப் லாங் ஜெயிலில் போட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா எப்படி அவன் வந்து திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்ணாமல் இருப்பான்? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு தைரியமாக வந்து ரேப்லாம் பண்ணிட்டு போகிறானுங்க. ஒன்றும் இல்லை, அந்த ரேப் பண்ணவனை வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அக்கு வேற ஆணி வேற பிரித்து அவன் உடம்பெல்லாம் பிரித்து பப்ளிக்கில் வந்து அவனை சாவடிச்சாதான் நாளை பின்னிக்கு அவனாவது ரேப் பண்ணுறவன் வந்து பயந்து போய் இதை பண்ணாமல் இருப்பான். அது வரைக்கும் இந்த ரேப் இஷ்யூ வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போது, நம்மளும் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.